இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கு. அதை தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச். என்ன ஸ்மார்ட் வாட்ச்? நாய்ஸில் xfit 2. சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எப்படி வாங்கலாம் அப்படின்ற நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்துலேயுமே பார்த்து ப்ரைஸ் கம்பேரிஷன் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்தராக வெயிட் பண்ண தேவை, அன்பாக்சிங்க்கு போயிடலாம். சரிங்க, இந்த வாட்ச் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து வரலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் நாய்ஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். வித்தின் 2 டேஸில் எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ப்ளூ டாட் வழியாக பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி பண்ணாங்க. பாக்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை, நீங்களே பார்க்குறீங்க, நல்லா தான் இருக்குது. உள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸுக்கு ஒரு சீலிங் போட்டிருக்காங்க. அது பார்க்கவே பார்த்திங்க அப்படின்னா கிளாஸி லுக்கில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா xfit 2 ஆக்டிவ் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றத சைடில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசைன்ட் இன் இந்தியா அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அப்புறம் நம்பர் 1 இன் இந்தியாவும் பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அது டிஸ்பிளே சைஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது ஹைலைட்டடானது பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. 7 days பேட்டரி லைஃப் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் ஹெல்த் அசிஸ்டன்ட் இருக்குது. IP68 வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது. கீழே பார்த்திங்க அப்படின்னா QR கோட் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆப் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 rupees வரைக்கும் போட்டிருக்காங்க. சரி, வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ஜிங் கேபிள் பார்க்கலாம். ஸோ சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. லென்த்தியாகவே பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சார்ஜ் ஈஸியாக போட்டுக்க முடியும், ஷார்ட்டாக இல்லை. அது இல்லாமல் வாரண்டி கார்டு, அப்புறம் ஸ்டிக்கரு. ஸோ வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா லுக் வந்து இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது டிசைன் அது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து மேலே இருக்க ஸ்டிக்கரை பிடிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் லுக் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லார்ஜ் டிஸ்பிளே. ஸோ அதனால தான் நான் இதை பர்ச்சேஸ் மெயினாக பண்ணியிருந்தேன். இதில் வந்து டொக்குன்னு சவுண்ட் வருது நம்ம பட்டன் அமுக்கணும் அப்படின்னா, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸ்ட்ரிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸி போய் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா வேறையும் போட்டுக்கலாம். பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதையும் பதிச்சிருந்தாங்க. அப்புறம் நாய்ஸ் அப்படின்ற பிராண்டிங்கையும் அங்கே சின்னதாக போட்டிருந்தாங்க. சார்ஜ் கேபிள் கரெக்டாக ஃபிட் ஆகுதா வாட்சுக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா ஃபிட் ஆகுது. பட் சார்ஜ் நீங்கள் போட்டுட்டு அது மாதிரி வாட்சில் தொங்கிடாதீங்க, கீழே விழுந்துடும். பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்சார்ஸ் இருக்குது. சென்சார் வந்து ரொம்ப புடச்ச மாதிரியும் இல்லை, ரொம்ப உள்ளேயும் இல்லை, கரெக்டான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸை பற்றி பேசுவோம். ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பிளாக் வித் ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரே கலர். ஸோ எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வேணால் உங்களுக்கு ஆட்டி காமிக்கிறேன். இதுவே வந்து ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்காது உங்களுக்கு. ஸோ சைட் வியூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் இது இப்படி தான் இருக்குது. அதேமாதிரி ஒரு லாக் தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு லாக் கொடுத்துருக்கலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் வந்து ஆன் ஆகுது, மொபைலில் வர மாதிரி வருது. அப்புறம் ஆப் வந்து நம்ம QR கோட் மூலிமா டவுன்லோட் பண்ணணும். அப்படி இல்லை நாய்ஸ் ஹெல்த் அப்படின்னு போட்டிங்க, நாய்ஸ் ஃபிட் ஹெல்த் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஆப் வரும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஓகே கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் ஓடும், அந்த வாட்சுக்கான ஒரு பிராண்டிங்கான ஒரு ஆட் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் போட்டு OTP கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் யுவர் டிவைஸ் அப்படின்னு கேட்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணணும். ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் வந்து பேர் அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்கேன் எடுக்க டைம் இருக்கும். ஸ்கேனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வாட்ச் வந்து xfit 2 அப்படின்னு காமிக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 seconds 10 secondsல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் வந்து கனெக்ட் ஆகும். அது வந்து டைம் வந்து ஓட்டலை, ஜஸ்ட் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து காமிக்குது. பேர் வித் யுவர் டிவைஸ் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 2 to 3 secondsல பேட் ஆட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். வாட்சோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்சோட ஆப்பை பற்றி அவ்வளோவா பேச போகிறதில்ல. நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்சில் என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் வந்து அதில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து வாட்ச் மட்டும் பார்ப்போம். வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சைட்ஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கலோரி பர்ன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர், மினிட்ஸு, டைமு, அப்புறம் ஸ்டெப்பு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்க முடியும், அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஹார்ட் ரேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்ட்ரெஸ் மானிட்டர் இருக்குது, அப்புறம் ப்ரீத் அது இருக்குது, அப்புறம் மியூசிக் இருக்குது. இதே ஆப்ஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டும் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்சார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் லைட் எரியுது, ஒர்க் ஆகுது. இப்போ கீழே ஸ்வைப் பண்ணோம். கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் சேவிங் மோடு இருக்குது. ஸோ நீங்கள் பவர் சேவிங் மோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது, ப்ளஸ் வந்து பிரைட்னஸும் லோ ஆகிடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பவர் சேவிங் மோடு வந்து கொடுக்காதீங்க.
உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொடுங்க. அதே போல் பிரைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தேன் மேலேயும் கீழேயும், பிரைட்னஸ் ஏறவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டிஎன்டி மோடு ஆன் ஆஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிக்ரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா. அதுக்கப்புறம் டார்ச் இருக்குது, உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. செட்டிங்கில் பிரைட்னஸ் இருக்குது. வைப்ரேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதேமாதிரி தான், டேப் பண்ணணும் இல்லை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஏற்றிக்கலாம் குறைச்சிக்கலாம். அப்புறம் அவேக் மோட் கொடுத்துருக்காங்க. அவேக் மோட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், வாட்ச்லேயே வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிவைஸ் இன்ஃபர்மேஷன், டிஎன்டி மோட் கொடுத்துருக்காங்க. கியூஆர் கோடு, ரிப்போர்ட்டு, ரீசெட்டு, பவர் ஆஃப் பட்டன் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அப்படியே நம்ம பேக் வரும். பேக் வந்துட்டு இன்னொரு வாட்டி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனுக்கு உங்களுக்கு கொண்டு போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டு, வாட்ச் ஃபேஸு, ரிமைண்டரு, ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே மறுபடியும் வந்துடும். அப்புறம் பிரெத் கொடுத்துருக்காங்க, வெதர் கொடுத்துருக்காங்க, மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டு, நாய்ஸ் ஹெல்த்துன்னு வந்திங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அதுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் கிளாக், அலாரம், வேர்ல்டு கிளாக்கு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்திங்க அப்படின்னா நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணோம். அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. இதெல்லாம் எதெல்லாம் நம்மளால் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸை ட்ரை பண்ணி நான் உங்களுக்கான ஒரு தனி வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸிங் கொடுத்துருக்காங்க, அவுட்டோர் ஸ்போர்ட்ஸு, இன்டோர் ஸ்போர்ட்ஸு, ரன்னிங் ஸ்போர்ட்ஸு அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். வாக்கிங்கு, ட்ரெட்மில்லு, இன்டோர் ரன்னிங்கு, சைக்கிளிங்கில் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நான் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் எதென்னலாம் மிஸ் பண்ணேன், ப்ளஸ் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் சீ இன் another வீடியோ. டோன்ட் forget about subscribe, லைக், ஷேர். ஓகே, உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.